الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. قال رسول الله صلى الله عليه وسلم: خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற இணையும் துணையும் இல்லாத ஏகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரியது. அன்னவனின் சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாருடைய உற்றார் உறவினர்கள், உத்தம சஹாபா தோழர்கள், அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வருகின்ற ஏகனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழ்க்கை நடத்துமாறு முதலாவதாக எனக்கும் அவ்வாறே நான் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தினுடைய பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இந்த அருளுக்காக நாம் அவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஜும்மாவில நான் சொல்ல ஆசைப்படுகின்ற ஒரு செய்தி என்ன என்றால், நம்முடைய தோள்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பற்றி நினைவூட்டுவதற்கும் அந்த பொறுப்பை நிறைவேற்ற தூண்டுவதற்கும் நான் ஆசைப்படுகின்றேன். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளை, அந்த பொறுப்பு என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மகத்தான வேதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த வேதத்தின் அடிப்படையில் உலகத்தை சீர்திருத்துகின்ற மாபெரும் பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளை, எல்லா நம்முடைய நிலைமைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய நிலைமைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், நாம் பதில் சொல்ல வேண்டியது நம்மை படைத்த ஏகனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய யதார்த்தமான வெற்றி என்பது இந்த உலக வெற்றி அல்ல, மறுமை வெற்றி தான்.
நபிமார்களே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மக்களை சீர்திருத்துவதற்காக உழைத்தார்கள். மிக கடுமையான கேலிகளை, கிண்டல்களை, பரிகாசங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு அவர்கள் அந்த அழைப்பு பணியை செய்தார்கள். 950 ஆண்டு காலம் வேலை செய்து அவருக்கு கிடைத்தவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால், ஒரு கப்பலிலே ஏற்றக்கூடிய நபர்கள் தான் அவர்களுக்கு கிடைத்தார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார்கள். செய்யாத குற்றத்திற்காக வேண்டி சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். மிக மோசமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையிலே, அந்த சிறைக்குள்ளே இருந்து கொண்டு இறை தூதர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினார்கள். கூட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிறைவாசிகளுக்கு ஏகத்துவத்தினுடைய அழைப்பை எடுத்து சொன்னார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு உரியவராக இருந்தார், மிகப்பெரிய அரசராக இருந்தார். அந்த அரசு அதிகாரத்தை அவர் எதற்காக பயன்படுத்தினார் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்தி எட்டாத இடங்களுக்கு எட்டி வைப்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். ஆக அருமைக்குரியவர்களே, இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக இருக்கின்ற நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் இப்படியான நாட்களை மாறி மாறி வர செய்கின்றோம், காலகட்டங்களை மாறி மாறி வர செய்கின்றோம். சில நேரங்களிலே நாம் உங்களுக்கு அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து, வெற்றியெல்லாம் கொடுத்து உங்களை ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் நாம் வைக்கின்றோம். சில நேரங்களில் நாம் உங்களுக்கு சில காலகட்டங்களிலே தோல்வியை, இழப்பை, நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிக்கின்றோம். இது தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையிலே வரும், சமுதாயங்கிற முறையில வரும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரவருடைய பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக முஸ்லீம்கள் என்ற முறையிலே இந்த உலக மக்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற, அவர்களை சீர்படுத்துகின்ற பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய யதார்த்தமான வெற்றி என்பது இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றி அல்ல, மறுமையினுடைய வெற்றி தான். நம்முடைய பொறுப்புகளிலே இருந்து நாம் ஒருபோதும் தப்பி ஓடவே முடியாது. நம்முடைய பொறுப்புகளிலிருந்து நாம் ஒருபோதும் தப்பி ஓடவே முடியாது. நாம் நம்முடைய பொறுப்புகளை, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் மதிப்பிடப்படுகிறோம். அப்படித்தானே? யார் எந்த பொறுப்பில் இருக்கிறோமோ அந்த பொறுப்பை நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்றுமோ அந்த அளவுக்கு தான் மதிப்பு நமக்கு கிடைக்கும். நாம ஒரு கடையில் வேலைக்காரனா இருந்தோம் அப்படின்னா, அந்த கடையில் பொறுப்பான ஒரு வேலைக்காரனா இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு நல்ல ஒரு பணியாளர் என்று சொல்லப்படுவோம். நாம் ஒரு ஆசிரியராக இருந்தோம்னு சொன்னால், பொறுப்பான முறையில் இருந்தோம்னு சொன்னால், ஒரு அர்ப்பணிப்புணர்வோட சேவையாற்றினா நல்ல ஆசிரியர் என்று மதிக்கப்படுவோம் இல்லையா? பொறுப்பில்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பொறுப்பில்லாத பணியாளன் அல்லது பொறுப்பில்லாத ஆசிரியர், ஒரு பொறுப்பில்லாத அதிகாரி என்று நாம் மதிப்பிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் பொறுப்புகளை நாம் எந்த அளவுக்கு சரியான முறையில் நிறைவேற்றுகிறோம் அல்லது நிறைவேற்றாமல் இருக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் வெகுமதிகளுக்கோ தண்டனைகளுக்கோ நாம் ஆளாக்கப்படுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே,
அவரவர் பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு அரசனிடத்திலே அவருடைய குடிமக்களை பற்றி விசாரிக்கப்படும், ஒரு குடும்ப தலைவனிடத்திலே அவருடைய குடும்பத்தை பற்றி கேட்கப்படும், ஒரு இல்லத்தினுடைய தலைவியினிடத்திலே கணவனுடைய பிள்ளைகளை பற்றியும் அவருடைய பொருளாதாரத்தை பற்றியும் கேட்கப்படும், எந்த அளவுக்கு அவர் அதை பேணினார் என்பதை பற்றி, ஒரு பணியாளரிடத்திலே அவருடைய முதலாளி ஒப்படைத்த பொறுப்புகளை பற்றி கேட்கப்படும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய மாதத்திலே நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நாம் இன்னைக்கு ஏன் நோன்பு வச்சிருக்கிறோம்? குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதற்காக நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், குர்ஆன் இறங்கிய மாதமான இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, இந்த மகத்தான இந்த வேதத்தினுடைய பொறுப்பை பற்றி நாம் என்னைக்காக சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்து ஹஸ்ரிலே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியம் முத்தஷத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த குர்ஆனை நாம் ஏதாவது ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பயந்து போவதையும் பணிந்து போவதையும் பிளந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய மலைகள், அப்படியே கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை பார்க்கிறோம். அது போன்ற ஒரு பெரிய மலையின் மீது இனிமே நீ தான் அந்த குர்ஆனுடைய வேலை செய்ய வேண்டும், குர்ஆனுடைய பொறுப்பை நீ தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பொறுப்பினுடைய கௌரவத்தை நினைத்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் போனால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து அந்த மலையே பொளந்துரும்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இது மாதிரியான உதாரணங்கள்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்னா, வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எதுக்கு சொல்றோம் தெரியுமா? மனிதர்கள் அவருடைய நிலைமையை பற்றி சிந்திக்கணும் கேட்டா. ஆனா நாம யார் தெரியுங்களா? மலையை விட ரொம்ப உறுதியானவங்க, மலையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம. காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நம்ம மனசுல அவ்வளோ ஸ்ட்ராங்கு. மலையே பிளந்து போகக்கூடிய ஒரு பொறுப்பை கையில வச்சுக்கிட்டு நாம என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஏன்னா நமக்கு அதை பத்தி அது சீரியஸ்னஸே தெரியாது. அல்லாஹ் அந்த சீரியஸ்னஸ் புரிய வைக்கிறதுக்கு, தம்பி உன்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த பொறுப்பை நான் அந்த மலைகிட்ட கொடுத்துருந்தேன்னா அந்த மலை உடஞ்சிருக்கும்பா அப்படின்னு ஏன் சொல்றான் தெரியுமா? நாம் அதை ஃபீல் பண்ணணும், நாம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்ன அந்த பொறுப்பு? அல்லாஹ் இன்னும் சொல்றான், அந்த பொறுப்பை நிறைவேற்றாதவர்கள், இதுக்கு முன்னால எந்த வேதம் வந்துச்சு? அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்திருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த சமுதாயம் என்ன பண்ணல? அந்த தௌராத் வேதத்தை படிக்கல, இந்த தௌராத் வேதத்தை புரிஞ்சுக்கல, அந்த தௌராத் வேதத்தின் அடிப்படையில் செயல்படல. அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத், தௌராத் வேதம் யார் மீது சுமத்தப்பட்டதோ, சும்ம லம் யஹ்மிலுஹா, பிறகு அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லையோ, கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, வேதங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கழுதைகளை போன்றது அவருடைய உதாரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா இந்த வார்த்தை சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா அவன் வேதத்தை சுமந்த கழுதை அப்படின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன்கிட்ட தௌராத்தை கொடுத்திருந்தேன், தௌராத்தை அவன் படிக்கவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் இல்லை, அதன் அடிப்படையில் அவன் பணியாற்றவும் இல்லை, அதனுடைய பொறுப்புகளை அவன் நிறைவேற்றவில்லை, அவன் வேதத்தை சுமந்த கழுத மாதிரின்னு சொல்லும் போது, அருமைக்குரியவர்களே, குர்ஆனை சுமந்திருக்கிற நாமளும் குர்ஆனோடு அந்த மக்கள் தௌராத்துக்கு நடந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தோம்னா நமக்கு மட்டும் அல்ல வேற பேர் கொடுப்பானா? நமக்கு மட்டும் வேற பேர் கொடுப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, அப்போ நாம அந்த பொறுப்பை புரிஞ்சுக்கணும். என்ன பொறுப்பு? அருமைக்குரியவர்களே,
குர்ஆனை கிடைக்கப்பட்டிருக்கிற நாம இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய மேய்ப்பர்களாக இருக்கிறோம், ஷெப்பர்ட்ஸ்களாக நாம் இருக்கின்றோம், அவருடைய வழிகாட்டிகளாக நாம் இருக்கின்றோம். அவ்வளோ பெரிய பொறுப்புல அவ்வளோ பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கிறான் நம்மள. நமக்கு தெரியுமா? அது நமக்கு நம்ம பதவி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸி வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. உங்களை நடுநிலைமைக்கு சமுதாயமாக நாம் ஆக்கி இருக்கிறோம். இந்த வேதத்தை கொடுத்து, இந்த ரசூலை கொடுத்து எதுக்காக தெரியுமா? நீங்க உலக மக்களுக்கு சாட்சியாளர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சாட்சியாகவும் விளங்குவதற்காகத்தான் நாம் உங்களை நடுநிலைமை மிகுந்த சமுதாயமாக, நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அருமைக்குரியவர்களே, நம்மளை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர் என்று தானே சொல்லுவோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட நாம இந்த மனித சமுதாயத்தை பற்றி அக்கறை அல்லாதவர்களாக நாம் இருக்க முடியுமா? பாருங்க, ரசூலுல்லாஹ்வோட உம்மத்துன்னு நான் சொல்லிட்டு இந்த மனித சமுதாயத்தை பத்தி கவலைப்படாம அக்கறை இல்லாம நான் இருக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். ரமலான் மாசத்துலதான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன? பெரும்பாலும் நம்ம கவனம் செலுத்தாத ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரமலான் மாதத்தில் தான், எந்த ரமலான் மாதத்துல குர்ஆன் அருளப்பட்டதே அந்த ரமலான் மாதத்தில். நேற்று வரைக்கும் முஹம்மது பின் அப்துல்லாவாக இருந்த ஒரு நபர் என்னவாக மாறினார்? முஹம்மது ரசூலுல்லாவாக மாறினார் இல்லையா? நேற்று வரைக்கும் முஹம்மது பின் அப்துல்லாவாக இருந்தவர் முஹம்மது ரசூலுல்லாவாக மாறினார். இந்த ஒரு மிகப்பெரிய அந்த மாற்றம், அந்த டிரான்ஸ்பார்மேஷன் நாம் சிந்திக்க வேண்டும். முஹம்மது பின் அப்துல்லாவாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்க. முஹம்மது பின் அப்துல்லாவாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? அவர் உண்டு, அவரோட வேலை உண்டு, அவருடைய பொழப்புண்டு இருந்தாங்களா? மனித சமுதாயத்தை பாதிக்கிற எல்லா பிரச்சனையும் ஈடுபட்டாங்களா இல்லையா? அதனால தான் அவருக்கு மக்களுக்கு என்ன பேர், மக்கள் அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? அல் அமீன், அல் சாதிக் பேர் கொடுத்தாங்களா இல்லையா? ஏன் கொடுத்தாங்க? நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர். அந்த அளவுக்கு அவருடைய வாய்மை நிரூபிக்கப்பட்டிருந்தது. வெளியூர்ல இருந்து வந்த ஒரு வியாபாரியோட சரக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு காசு கொடுக்க மறுத்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு விஐபிக்கு எதிராக அந்த ஆளு வந்து எனக்கு உரிமை, எனக்கு என் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, என் மீது கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு, எனக்கு யார் நியாயம் வாங்கி தருவா அப்படின்னு கேட்டப்போ அந்த நபருக்கு நியாயம் பெற்று தருவதற்காக வேண்டி நியாயமான உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் போய் கையெழுத்து அந்த ஒப்பந்தத்தில் தன்னை பதிவு செய்து கொண்டவர் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் உருவாவதற்கான பங்களிப்பை செலுத்தியவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரியவர்களே, தான் இறை தூதராக ஆனதற்கு பிறகு சொன்னார்கள், இன்றைக்கும் அது போன்ற ஒப்பந்தத்துக்கு யாராவது என்னை கூப்பிட்டால் நான் முதலாவது ஆளாக நான் அதற்கு இருப்பேன். அந்த ஒப்பந்தத்திலிருந்து மாறிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாலும் நான் அதை மாற மாட்டேன் என்று சொன்ன இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பங்க அவருக்கு நபியானாரு? யோசிச்சு பாருங்க. 25 வயசு, 40 வயசு, நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மக்காவில் நல்ல ஒரு பெரிய செல்வந்தர், எல்லா வாய்ப்பும் வசதியும் இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. எங்க போறாரு?
ஹிரா மலை குகைக்கு போறாரா இல்லையா? ஜபலுன் நூர், உம்ராவுக்கு போனவங்க எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க. ஜபலுன் நூர்ல இருக்கக்கூடிய ஹிரா மலை குகையில போய் பல நாட்கள் அல்லாஹ்வை தீவிரமாக தியானம் செய்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? தந்த மக்களை பார்த்து சிந்திக்கிறாரு. அவருடைய மோசமான நிலைமையை பார்க்கிறாரு. இவங்க இப்படியே போனா அழிஞ்சு நாசமா போயிருவாங்களேன்னு சிந்திக்கிறாரு. இவர்களை எப்படி காப்பாற்றி கரை சேர்த்த போறேன்னு யோசிச்சு 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 அவர் அங்க போய் உட்கார்ந்தார் இல்லையா? அருமைக்குரியவர்களே, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவம் கொடுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது நம்ம நிறைய குர்ஆன்ல அடிக்கடி நிறைய ஓதக்கூடிய சூரா தான் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வதாக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா வலசௌஃப யூதீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லாலன் ஃபஹதா வவஜதக அலம் நஸ்ரஹ் சூரால சாரி அலம் நஸ்ரஹ் லக்க சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹ்ரக். இந்த வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு இந்த வசனத்துக்கு நம்ம என்னைக்காச்சும் அர்த்தம் படிச்சிருக்கோமா? வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹ்ரக், உன்னுடைய முதுகை உங்களுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த பாரத்தை நாம் இறக்கி வைக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு நான் நபித்துவம் கொடுத்து உங்களுக்கு குர்ஆனை கொடுத்து உங்களுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறானே. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த பாரம் எதுன்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அருமை சகோதரர்களே சொல்லுங்க, என்னைக்காச்சும் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த பாரம் எது? மக்களை பற்றிய கவலை. மக்களை பற்றிய கவலை தான் ரசூலுல்லாஹ் போட்டு அமுத்திக்கிட்டு இருந்துச்சு. எப்படி இந்த மக்களை காப்பாற்ற போறேன், எப்படி இந்த மக்களை வழிகாட்ட போறேன், எப்படி இந்த மக்களை நீ நரக நெருப்பு காப்பாற்ற போறேன் அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு பயங்கரமான அழுத்தத்துக்கானவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான். உனக்கு நான் வழிகாட்டுறேன், உன்னோட பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், இந்தா உங்களுக்கு குர்ஆன், இதை கொண்டு மக்களை வழிகாட்டுங்க, இது கொண்டு அவங்களை காப்பாற்றி கரை சேருங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சதுன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அருமைக்குரிய சகோதரர்களே, இறை தூதராக ஆனதுக்கு பிறகு அந்த அழுத்தம் போயிருச்சா? இறைத்தாதர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழுத்தம் இருந்துச்சு. அல்லாஹ் அந்த அழுத்தத்தை இறக்கி கொடுத்துட்டான். அவருக்கு நபித்துவ பொறுப்பை கொடுத்து அவருக்கு வழிகாட்டி நீங்க போய் மக்கள்கிட்ட வேலை செய்யுங்கன்னு சொல்லும் போது, அந்த செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள். அந்த கவலை அல்லாஹ் சொல்றான் சூரத்து காஹ்ஃப்ல, ஹல்லக பாகிஉன் நஃப்ஸக இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த மக்கள் நேரான மார்க்கத்துக்கு வரமாட்டேன் என்கிறார்களே என்று நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களுடைய ஆன்மாவையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்களோ, நீங்க இதிலேயே மௌத்தாயிருவீங்களோ நல்லா கேட்கிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த இறை தூதருடைய சமுதாயத்தை நமக்கு யாரை பத்தி ஒரு கவலையும் இல்லை இல்லையா? நமக்கு யாரை பத்தியும் ஒரு கவலையும், மனித சமுதாயத்தை பத்தி ஒரு கவலையுமே கிடையாது. எதுவுமே நம்மளை பாதிக்கிறதே இல்லை. இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மை நாம் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இல்லைன்னு சொன்ன அருமைக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன ஒரு அருகதை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமைக்குரிய சகோதரர்களே. அப்போ அந்த ஹிரா மலை குகையில இருந்து இறங்கி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி மூச்சு எங்கே பிரிகிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில வச்சு அவருடைய உயிர் பிரியுதா இல்லையா? அதுல இருந்து இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நிம்மதியா அமைதியா செயல்படாமல் இருந்த ஒரு நாளை நீங்க காட்டி தர முடியுமா? இந்த மக்களை சரியான பாதையில கொண்டு வருவதற்கான அந்த கடுமையான அந்த உழைப்பை அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில நாம் பார்க்கவில்லை அருமைக்குரிய சகோதரர்களே. அந்த உழைப்பு அந்த நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் அருமைக்குரிய சகோதரர்களே. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன் மீது சுமத்தப்பட்ட அந்த இறை தூதர் என்ற அந்த பொறுப்பை அவர்கள் மிகச் சிறப்பாக நிறைவேற்றினார்கள். அப்படி நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உரியவர்களாக அவரிடத்திலே போய் சேர்ந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்கே நானும் நீங்களும் உறுப்பினராக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒரு லீடர்ஷிப் ரோல் நமக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒரு லீடர்ஷிப் ரோல் இந்த உலகத்திலே நாம் எங்கேயாவது காணப்படுகிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சர்வதேச அளவில் இருந்து உள்ளூர் மட்டம் வரைக்கும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒரு லீடர்ஷிப் ரோல் நாம காட்சி வைத்திருக்கிறோமா என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பாசிஸ்டுகள் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பல தகிடு திட்டங்களின் மூலமாக கைப்பற்றி கொண்டு இந்த நாடு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த இருட்டில இருந்ததோ அதே இருட்டை நோக்கி இந்த மனித சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை இழுத்து கொண்டு செல்லுகின்ற போது, அருமைக்குரியவர்களே, நாம் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அதே பழைய நிலைக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் எல்லா வேலையும் நடக்குது. யாரும் படிக்க பழைய அந்த ஜாதி முறை, ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியை உயிரோடு அதே நெருப்புல போட்டு எரிச்ச மண்ணு தான் இந்த மண்ணு இல்லையா? அப்படி இருந்த ஒரு நாட்டில் தான் இஸ்லாம் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தது. இன்னைக்கு அதே நிலைமை கொண்டு போறாங்க. அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா சமஸ்கிருத பரீட்சையில பாஸ் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்து தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருத பரீட்சையில பாஸ் ஆனா தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. சமஸ்கிருதத்துக்கும் எம்பிபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம்? காரணம் என்னன்னா, சமஸ்கிருதம் படிச்சவங்க மட்டும்தான் அந்த லெவலுக்கு போகணும்னு அங்க ஒரு பிரேக் போட்டு வச்சிருந்தாங்க. அதை இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேர்ந்து உடைச்சதுக்கு பிறகுதான் அப்படியே இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுக்கு பிறகு நீட்டை கொண்டு வர்றது எதுக்காக? எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணி எவனும் படிக்க கூடாது. இன்னைக்கு என்இபி என்று சொல்லக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன், 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு நான் பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன், 7ஆம் கிளாஸ் குழந்தைக்கு நான் பப்ளிக். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனும் படிக்க கூடாது, எவனும் நல்லா கூடாது, எவனும் சமத்துவம் கேட்க கூடாது. அதே பழைய அந்த மூட நம்பிக்கையில கொண்டு போய் தள்ளணும்னு ஒரு கூட்டம் பயங்கரமா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறான். ஹிந்தி எதுக்கு பண்றான்? தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்தியாவிலே வச்சு நல்லா படிச்சு போயிட்டு இருக்கான். அவனுக்கு 3ஆவது ஒரு லாங்குவேஜ் கொண்டு போய் திணிச்சேன்னா இந்த குழந்தைங்க பூரா ஃபெயில் ஆகும். அப்ப தமிழ்நாட்டுக்காரன் கல்வியில என்ன செய்யணும்? பின்னாடி போகணும். ஆக எதுவுமே நல்ல நோக்கத்தில் செய்யப்படுவது கிடையாது. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை கையில வைத்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயம் எந்த ஒரு ரோலும் இல்லாமல் நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் உம்ரா செய்யறேன், நான் ஹஜ் பண்றேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறக்காக, அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த நேரம் நபிகள் நாயகம் இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படி வாங்க வேலைக்கு சிந்திச்சுப்பா. இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தா, இந்த நாட்டில் இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஓயாமல் ஒளியாமல் உழைச்சிருப்பாங்களா? இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி உழைச்சாங்க? கன்ஆனில இருந்து ஹலரமௌத் வரைக்கும் ஒரு பெண் இரவில தன்னந்தனியா பயணம் செய்வாள். அவளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற எந்த பயமும் இருக்காது சொன்னாங்களா? அதுக்கு தான் கஷ்டப்பட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜக்காத்துடைய பொருளை எடுத்துக்கொண்டு ஜக்காத் வாங்கறதுக்கு ஆள் இல்லாத நிலைமை வரும்னு சொன்னாங்க. உருவாக்கி காமிச்சாங்களா இல்லையா? அருமைக்குரிய சகோதரர்களே, ஆனால் அதே வேதத்தை, அதே தூதருடைய வழிமுறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறனா, அருமைக்குரிய சகோதரர்களே, வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் நம்முடைய பொறுப்பை கலெக்டிவாக, நானும் நீங்களும் முஸ்லீம்கள் என்கிற முறையில் நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும்.
கவலைப்பட வேண்டும், அதற்காக பணியாற்ற வேண்டும், அதற்காக திட்டமிட வேண்டும். அதற்காக ஒரு உழைப்பை நாம் இங்கே அல்லாஹ்வுக்கு முன்னால் காட்டியிருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் உம்மத் இங்கே உயிரோடு வாழ்ந்தது. ஒரு முஸ்லிம் உம்மத் உயிரோடு வாழ்ந்தது. ஒரு முஸ்லிம் உம்மத் இங்கே செயல்பட்டு இருந்தது. ஒரு முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வுடைய வேதத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டது. ஒரு முஸ்லிம் உம்மத் இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே அவர்களுடைய தூதருடைய வழிமுறையிலே நின்று மக்களை நேரான வழியிலே கொண்டு வருவதற்காக வேண்டி பாடுபட்டது, கவலைப்பட்டது. அருமைக்குரியவர்களை, கவலைப்பட்டது, சிந்தித்தது, அழுதது என்ற ஒரு ரெக்கார்டோடு நாம் அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்கள், இல்லை என்று சொன்னால், நாம் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால், அருமைக்குரியவர்களே, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரிய ஒரு சமுதாயமாக நாம் மாற முடியாது என்பதைத்தான் நான் ஓதி வைத்த வசனங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை போக வேண்டும். வஸலுல்லதீன ஹும்மிரு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் சுமத்தப்பட்டவர்கள், அதன் பொறுப்புகளை நிறைவேற்றாதவர்கள் வேதங்களை சுமந்த கழுதைகளை போன்றவர்கள் என்று சொன்னதை போல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சுமந்த கழுதைகள் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு சொல்லி, வழிகேட்டிலே இருக்கக்கூடிய இந்த மக்களை, பாசிஸ்டுடைய கையில மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை, மனிதர்களுக்கு அடிமைகளாக்கின்ற மக்களை இன்னும் அவனை விடுதலை செய்து ஏக இறைவனுக்கு அடிமையாக்கக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நீதி நெறிமிக்க அந்த வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு உழைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். وقال تعالى ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. وقال تعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على خاتم النبيين محمد وعلى الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعلى أزواج النبي أمهات المؤمنين وعلى صائر الصحابة والتابعين ومن تبعهم إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واقتل من خذل الدين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.